கல்யாணம்னு பேச்சு எடுத்துட்டா போதும் சார். வீட்டில் ஒரே பிரச்சனை தான், ரகலை தான் சார். சொல்கிறதே கேட்குறதில்ல. பெரிய பொண்ணுக்கு 18 வயசுலலாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் சார். 2 பையனுங்க இருக்காங்க. அவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்து, நீ என்ன இப்போ கஷ்டம் தானே, அவங்க கஷ்டப்படுறாங்க, நீ ஏன் கஷ்டப்படுற, அதை செய் இதை செய்யணும், உனக்கு என்னாலும் பிரச்சனை தானே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணாமல் பையனுக்கு நிறைய பொண்ணு வருதுங்க சார். பொண்ணை வீட்டில் வச்சுட்டு கல்யாணம் பண்ணால் எப்படிங்க சார் அது? அதனால பையன் வந்து பண்ணவும் மாட்டேன்னு சொல்கிறாப்புல சார். நான் சொல்கிறேன், நீ பண்ணிக்கப்பா, அடுத்தது வந்து இந்த பொண்ணுக்கு பண்ணலான்னு சொன்னால் அந்த பையனுக்கு கேட்க மாட்டேங்க சார். பெரியவங்களாம் எனக்கு நிறைய பேர் தெரியும், எல்லாம் ஒரு மாதிரியாக பேசுவாங்க. அப்பா வேறு இல்லை, அதனால வந்து நான் வந்து உன்னை வந்து தலைக்குனிய செய்ய மாட்டேம்மா நான், அந்த மாதிரி சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க சார். அது வயசு போயிட்டே இருக்குங்க சார். மா என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் அப்படின்னு போயிட்டு வான்னு சொல்லுவாங்க. போயிட்டு வந்தோடனே மாப்பிள்ளை நல்லா இருந்தானா, நல்லா இருந்தாம்மா ஓரளவுக்கு, உனக்கு நல்ல மாப்பிள்ளையா பார்க்கலாம் அப்படின்வாங்க. எனக்கு இஷ்டம் இல்லைம்மா. சரிம்மா என் ஃப்ரெண்டோட பாப்பாவுக்கு பர்த்டே அப்படின்னு, உன் ஃப்ரெண்டுக்கு கொழுதே பிறந்துச்சு, உனக்கு இன்னும் பையன் கூட பார்க்கலையே அப்படின்வாங்க. மா கேபில் இன்னைக்கு போயிட்டு இருந்தேன், அவங்களுக்கும் அவங்க ஹஸ்பண்ட்க்கும் செம்ம சண்டைம்மா, கல்யாணம்னால இப்படி தான் இருக்க போல இருக்குது, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு, உனக்கு நல்ல பையனாக பார்க்கலாம். ஸோ கல்யாணன்றது பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவாக இருந்தாலுமே பேரண்ட்ஸ்க்கு அது பாசிட்டிவ் தான் சார். மகள்களை எப்பொழுதும் திருமணத்திற்கு தயாராக சொல்லும் அம்மாக்கள், ஐயையோ திருமண பேச்சே பேசாதீங்க அப்படின்னு அதை தவிர்த்து ஓடும் மகள்கள். இந்த பொம்பளை பிள்ளைய எதுவெல்லாம் கல்யாணம்னு சொன்னால் எதுவெல்லாம் அவங்களோட ரியாக்ஷனாக இருக்குது? மேரேஜ் என்ன ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க சார். அவங்க பாட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏதாவது சொன்னால் கோவப்படுவாங்க, டென்ஷன் ஆகிடுவாங்க. அந்த பேச்சு இப்போத்துக்கு வேண்டான்ற மாதிரியே ரியாக்ட் பண்ணுவாங்க அவங்க. ஓகே, எங்கள் பொண்ணு கல்யாண பேச்சு எடுத்து எதுனா ஒன்று இப்படி பண்ணுறியே, நாளைக்கு மாமியார் வீட்டில் போய் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், தயவு செய்து உங்கள் காலில் கூட விழுறமா, கல்யாண பேச்சு மட்டும் எடுக்காதீங்க. நான் படிக்கணும், படித்து முடித்து நான் 2 வருஷம் வேலைக்கு போகணும், அதுக்கு இன்னும் டைம் இருக்குது, ஏன் இப்போ அதை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்போ படிச்சுக்கிட்டு இருக்காங்க. படிச்சுட்டு என்ன படிச்சுட்டு இருக்கீங்க? பிகாம் ஜெனரல் சார், ஃபைனல் இயர். பிகாம் ஃபைனல் இயர். 20 வயசாக 21? 20. 20. நீ 20 வயசில் ஏன் அது அவசரமாக அந்த கல்யாணம் பேசிருக்கிறீங்க? இல்லை சார், சின்ன சின்ன வேலை, வீடு பெருக்கிறது, ஒரு சின்ன ஒரு இது பண்ணும்போது அவங்களோட வேலை நம்ம பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க. எந்த வேலையா? காலேஜுக்கு போகணும், என்எஸ்எஸ்ல இருக்காங்க, அந்த டைமுக்கு எல்லாத்துக்கும் ஈவெண்ட்டுக்கெலாம் போகணுன்னா 4:30க்கு எழுந்துச்சி எப்போ குளிக்கிறாங்க ரெடி ஆகுறாங்க தெரியாது. ஆனால் நார்மல் டைமில் 6:30 7:30 எந்திரிமா டைம் ஆயிடுச்சு, காலேஜுக்கு மணி ஆயிடுச்சு, நகரவே மாட்டாங்க. அந்த டைமில் அவங்களோட வேலைக்கு கரெக்டாக இருக்காங்க. அப்போ உன் வேலையில் இவ்வளோ கரெக்டாக இருக்க, ரெகுலருக்கு இந்த மாதிரி இருக்கணும்ல, அப்போ நாளைக்கு மாமியார் வீட்டுக்கு போனால் உன்னோட வேலையெல்லாம் நீ சரியாக செய்வேன். என் வீட்டில் இருக்கும்போது எனக்கு செஞ்சால் தானே எனக்கு கொஞ்சம் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஆனால் தயவுசெய்து நீங்கள் அதை பேசாதீங்க, அதை சொல்லாதீங்க அப்படின்வாங்க. ஓரெட்டில் வளராத வளர்ச்சியும், ஈரெட்டில் பயிலாத கல்வியும், மூவெட்டில் ஆகாத மனமும். அப்போ 24 வயசுக்குள்ளே கல்யாணம் பண்ணால் 4 எட்டில் பெறாத பிள்ளையும், 32 வயசுக்குள்ளே அவங்களுக்கு குழந்தை பிறந்துடும். இப்படி 8 பிரிவாக வாழ்க்கையை பிரித்ததுனால 64 வயசில் ஒரு மனிதன் இறந்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம 24 வயசுன்னும் போது இப்போ 22 வயசு தானே ஆகுதுன்னு இப்போலேருந்தே கேட்க ஆரம்பிச்சிரும். கொஞ்சம் இவங்களுக்கு வேண்டியே நான் வந்து ஜோதிடத்தை கொஞ்சம் கேட்கும் போதெல்லாம் பார்ப்பேன். சரி இப்போ என்ன ராசின்னு பார்த்தீங்கன்னா கும்பராசி. சரி கேது தசை ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா ஜாதகத்தில் கேது தசை குறிப்பிடல. 7 வருஷம் யாருக்கெல்லாம் கேது தசை இருக்கோ அவங்க திருமணம் பண்ணக்கூடாது, நமக்கு பண்ணக்கூடாது. இப்போ 25 வயசு எனக்கு ஆகுது, இப்போ 7வது வருஷம் இன்றைக்கி நான் கேது தசையில் ஸ்டார்ட் ஆகுறேன்னா எனக்கு 32 வயசு, அப்போ தான் கல்யாணம் பண்ண முடியும். அப்போ அது இருக்குது. எனக்கு வந்து இப்போ கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் மேலே தான் படிப்பேன், எம்எஸ் தான். அவங்க சாரும் அதை தான் சார் சொல்கிறார், எம்எஸ் படிக்க வைங்க, படிக்கட்டும், அப்போ 26 வருஷம் ஆயிருமே அப்படின்னு யோசிக்கிறோம் சார். இப்போது 4th இயர் சார், நெக்ஸ்ட் இன்டர்ன் 1 இயர் இருக்குது. அந்த இன்டர்ன் முடிச்சுட்டு எம்டி திரும்பியும் நீட் எழுதணும். நீட் எழுதி எம்டி இல்லைனா எம்எஸ் எது கிடைக்குதோ சேர்ந்து ஜாயின் பண்ணி படிக்கலான்னு. ஆனால் வந்து இப்போது மேரேஜ்னால் என்னோடய ஸ்டடீஸ் கண்டிப்பாக டிஸ்டர்ப் ஆகும். சரி ஓகே, நான் வந்து அட்லீஸ்ட் பிஏஎம்எஸ் முடிச்சுட்டு எம்டி முடிச்சுட்டு இல்லை எம்எஸ் முடிச்சுட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். கல்யாணம்னு பேச்சு எடுத்துட்டா போதும் சார். வீட்டில் ஒரே பிரச்சனை தான், ரகலை தான் சார். சொல்கிறதே கேட்குறதில்ல. பெரிய பொண்ணுக்கு 18 வயசுலலாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் சார். 2 பையனுங்க இருக்காங்க. அவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்து, நீ என்ன இப்போ கஷ்டம் தானே, அவங்க கஷ்டப்படுறாங்க, நீ ஏன் கஷ்டப்படுற, அதை செய் இதை செய்யணும், உனக்கு என்னாலும் பிரச்சனை தானே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு வீட்டுக்காரர் இறந்துட்டாருங்க சார். அதனால் ஓரளவு கஷ்டப்படணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால் கேட்குறதே இல்லை சார். இப்போ 3 வருஷமாக வரன் வந்துகிட்டே இருக்குது சார். தட்டி கழிச்சிக்கிட்டே இருக்கிறது தான் சார். இப்போ 27 வயசு நடக்குது சார். அடுத்து பையனுக்கு கல்யாணம் பண்ணு சார். பையனுக்கு வந்து இந்த பொண்ணோட 2 வயசு கூட போய் சார் கல்யாணம் பண்ணணும். அதுக்கு பொண்ணு வந்துட்டு இருக்குது சார். அது வந்து இந்த பொண்ணை வீட்டில் வச்சுக்கிட்டு எப்படி சார் அந்த பையனுக்கு வந்து கல்யாணம் பண்ண முடியும்?
அதை சொன்ன அந்த பொண்ணு புரிஞ்சிக்கவே மாட்டேங்குது சார். ஒரு வேலை செய்கிறது கிடையாது சார். 12 மணி ஆகும் சார் காலையில் எந்திரிக்கிறதுக்கு. சார் தனியார் நிறுவனத்தில் இரவு பணியில் வேலை பார்க்குறேன் சார். இவங்க வந்து டைமுக்கு தூங்கணும், டைமுக்கு சாப்பிடணும்னு இவங்க நினைக்கிறாங்க. அது வந்து அந்த வேலைக்கும் அதுக்கும் செட்டே ஆகாதுல்ல சார். நீங்க இரவு பள்ளிக்கு போயிட்டு பாடம் சொல்லி கொடுக்குறீங்களா? இல்லை சார், ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். ஓகே. அதனால நான் பாட்டுக்கு ஒர்க் பண்ணிட்டு தூங்கிட்டு நான் எப்போ எந்திரிக்கிறேனோ அப்போ எழுந்து சாப்பிட்டுட்டு அப்படி இருக்கேன். இரவு பணியா? ஆமா Okay, சார். night shift. நைட் ஷிஃப்ட் தமிழ்ல என்னதான் இருந்தாலும் சார், என்ன வேலை பார்த்தாலும் சார், எந்த பொம்பளை நைட் பிள்ளை. ஷிஃப்ட் ஆனாலும் காலைல 5 மணிக்கு எந்திரிக்க வேண்டியதானங்கிறீங்களா நீங்க? ஆமாம் சார், பொம்பளை பிள்ளை எந்திரிக்கணுமா இல்லைங்க சார்? என்ன 12 மணி 1 மணிக்கு எந்திரிச்சா பக்கத்து வீட்டுக்காரங்களாம் ஒரு மாதிரியா கேட்குறாங்க சார். இருங்கம்மா உங்க பிரச்சனை தீர்த்துருவோம் முதல்ல. ராத்திரி நைட் ஷிஃப்ட் ஆமாங்க எத்தனை சார். மணிக்கு வேலை முடியுது பொண்ணுக்கு தெரியுமா உங்களுக்கு? 2 மணிக்கு முடியுதுங்க சார். சரி இருக்கட்டும் சார், அதுக்கு என்ன 12 மணி 2 மணிக்கு காலை சாப்பாடு சாப்பிட்டா எப்படிங்க சார்? இருக்குங்க. 2 மணிக்கு படுக்கிற 2னா 2க்கு அப்புறம் வேலை முடிச்சு அதுக்கப்புறம் அந்த கம்ப்யூட்டர் மூடி லாக் அவுட் பண்ணி அதுக்கப்புறம் குளியல் போட்டு தூங்குறதுக்கு 3 மணி ஆயிரும்ல சார். அவங்க வந்து சமைக்க போகிறதில்ல, சார். எதுவுமே செய்ய போகிறதில்ல சார். நான் எல்லாம் கொண்டு வந்து பிளேட்டில் கொடுக்க போகிறேன் சார். சாப்பிட்றதுக்கு என்ன சார் சிரமம் நீங்கள் சொல்லுங்கள். இப்போ பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணாமல் பையனுக்கு நிறைய பொண்ணு வருதுங்க சார். பொண்ணை வீட்டில் வச்சுட்டு கல்யாணம் பண்ணால் எப்படிங்க சார் அது? அதனால பையன் வந்து பண்ணவும் மாட்டேன்னு சொல்கிறாப்புல சார். நான் சொல்கிறேன், நீ பண்ணிக்கப்பா, அடுத்தது வந்து இந்த பொண்ணுக்கு பண்ணலான்னு சொன்னால் அந்த பையனுக்கு கேட்க மாட்டேங்க சார். பெரியவங்களாம் எனக்கு நிறைய பேர் தெரியும், எல்லாம் ஒரு மாதிரியாக பேசுவாங்க. அப்பா வேறு இல்லை, அதனால வந்து நான் வந்து உன்னை வந்து தலைக்குனிய செய்ய மாட்டேம்மா நான், அந்த மாதிரி சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க சார். அது வயசு போயிட்டே இருக்குங்க சார். நான் வந்துட்டு 29 இயர்ஸில் மேரேஜ் பண்ணிக்கினாவோ, என் பொண்ணுக்கு வந்து இப்போ 23 இயர்ஸு. அதை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நீ மட்டும் ஏன் இந்த ஏஜுக்கு கல்யாணம் பண்ணிக்கினேன், நான் வந்துட்டு இன்னும் கொஞ்ச நாள் தள்ளி போடுவேன், ஆனால் நான் வந்து இந்த ஏஜில் தான் நீ கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்கிறேன். நான் அதை மிஸ் பண்ணிட்டேன், அதனால நீ 21 வயசுல பண்ணிட்டு நினைக்கிறீங்களா? ஆமாம், அது இந்த வயசில் பண்ணிக்கோன்னு சொல்கிறாங்க. 23 இயர்ஸில் நீ பண்ணிக்கோன்னு சொல்கிறேன். நான் டிலே பண்ணால் பரவாயில்ல, நீ இந்த ஏஜில் பண்ணிக்கோ. சரி, என்ன ரியாக்ட் பண்ணுவாங்க அதுக்கு சொன்னா? அவங்க இல்லை நான் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் படிக்கணும், இன்னும் நான் வேலைக்கு போகணும், அதுக்கப்புறம் தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும். எனக்கு அதுக்கு ஒரே ஒரு ஏம் என்னன்னா, எங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துட்டு அது கல்யாணம் பண்ணிக்கணும்னு. ஸோ நீங்கள் கடைக்கு போய் ஒரு பொருள் வாங்குனீங்கன்னா நீங்கள் காசு கொடுத்து தான் அதை வாங்கிட்டு வரீங்க இல்லைங்களா? ஸோ நீங்கள் தானே ஒரு பொண்ணை உங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு போகிறீங்க, அப்போ நீங்கள் தானே எங்களுக்கு வரதட்சணை கொடுத்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அது ஏன் உல்ட்டாவாக இருக்குது? அப்படி கொடுத்து எடுத்துட்டு போனா கல்யாணத்துக்கு ஓகேவா? அப்படி இல்லை சார், பட் ஆனால் அது மாற்றவே முடியல இல்லைங்களா? அப்படி ஒரு பையன் வர்றாரு, இப்போ உங்க அம்மாட்ட சொல்றாங்க, அம்மா நான் பணம் கொடுக்குறேன் வரதட்சணை என் வீட்டுக்கு வர்றாங்கன்னு, இல்லையா? இப்போ வந்து இஸ்லாமிய மதத்துல வந்து பெண்ணுக்கு மகர் கொடுத்து தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆமா, கரெக்டா? அது ஏன் எல்லா மதத்துலயும் இல்ல? இல்ல அப்படி இருந்தா ஓகேவா? அது இருந்தாலும் சர்டன் டைம் இருக்குல்ல சார். அதுதான் கேக்குறாங்க, எந்த டைம்க்கு தான் கல்யாணம் நீட்டு பேச்சு எடுத்தா அது ரியாக்ஷன் வந்து சாப்பாட்டு மேலே தான் போயிடும். சாப்பாடு அன்னைக்கு விட்டுருவோங்க, சாப்பாடை வச்சுட்டு போயிடுவோங்க வேலைக்கு. அதான் ரியாக்ஷன். ஆமாங்க, சாப்பாடு மேலே தான் போவோங்க, சாப்பாடு சாப்பிடாது. நார்மலா வந்து பண்ணிக்க முடியாது, பார்க்காதீங்க அப்படின்னு நம்ம சொன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா திருப்பி 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 அதை தான் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சார், அம்மா கிட்ட போய் சொல்வேன், மா என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் அப்படின்னு. போயிட்டு வான்னு சொல்லுவாங்க. போயிட்டு வந்தோடனே மாப்பிள்ளை நல்லா இருந்தானா? நல்லா இருந்தாம்மா ஓரளவுக்கு, உனக்கு நல்ல மாப்பிள்ளையா பார்க்கலாம் அப்படின்வாங்க. எனக்கு இஷ்டம் இல்லைம்மா. சரிம்மா, என் ஃப்ரெண்டோட பாப்பாவுக்கு பர்த்டே அப்படின்னு. உன் ஃப்ரெண்டுக்கு கொழுதே பிறந்துச்சு, உனக்கு இன்னும் பையன் கூட பார்க்கலையே அப்படின்வாங்க. மா கேபில் இன்னைக்கு போயிட்டு இருந்தேன், அவங்களுக்கும் அவங்க ஹஸ்பண்ட்க்கும் செம்ம சண்டைம்மா, கல்யாணம்னால இப்படி தான் இருக்க போல இருக்குது, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு. உனக்கு நல்ல பையனாக பார்க்கலாம். ஸோ கல்யாணன்றது பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவாக இருந்தாலுமே பேரண்ட்ஸ்க்கு அது பாசிட்டிவ் தான் சார். இப்போ நான் சொல்கிறேன்மா, என் ஃப்ரெண்டு நல்லா இருக்காம்மா, ஜாலியாக இருக்கா, ட்ரிப் போயிருக்கா, லவ் மேரேஜ் சந்தோஷமாக இருக்கா. அம்மா இல்லை, நீ கூட யாராச்சும் லவ் பண்ணுறதா இருந்தால் சொல்லு, நல்ல பையனாக இருந்தால் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். லவ் பண்ணாதானே சார் சொல்ல முடியும். அப்புறம் இது பாசிட்டிவ்னாக்கா ஓகே ஃபைன் அப்படின்வாங்க. நான் சொல்வேன்மா, என்னோடய ஃப்ரெண்டு என் வயசு தான், டிவோர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னாலும் ஓகே டிவோர்ஸ் ஆயிடுச்சு, கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணலான்னு சொல்ல மாட்டாங்க. பாரு இப்படி ஆயிடுச்சு, உனக்கும் இம்மிடியேட்டாக ஒரு கல்யாணம் பண்ணணும், அது தப்பு இல்லை சார், அந்த டைம் கொடுக்கணும் இல்லைங்களா? ஸோ அந்த பொண்ணு சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கிறதுனால தான் ஷி டென்ட் ஹாவ் அ ப்ராப்பர் மெச்சூரிட்டி. அவள் லைஃப்பில் யார் சூஸ் பண்ணோன்னு தெரியல. லவ் மேரேஜ் தான், 2 பேரை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இன்றைக்கி அந்த பொண்ணு உயிரோடவே இல்லை சார். இட்ஸ் பிகாஸ் அவளுக்கு ப்ராப்பர் மெச்சூரிட்டி இருந்தில்ல, அந்த பையனுக்கும் ஒரு ப்ராப்பர் மெச்சூரிட்டி இருந்தில்ல. கல்யாணம் பண்ண போகிறது நம்ம சார், கல்யாணம் ஆச்சுனாலும் குழந்தை பிறக்க போகிறது நமக்கு. நீங்கள் எங்களை எப்படி சின்ன வயசுலேருந்து வளர்த்துருக்கீங்களோ அந்த நாலேஜை வச்சு we will also take care of our childrens. ஓகேங்களா? உங்களுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை,
உங்களால் முடியாது அப்படின்றதுனால ஒரு கட்டாயத்தில் நீங்கள் எங்களை புஷ் பண்ணி ஒரு கல்யாண வாழ்க்கைக்குள்ளே போட்டாலும் சரி, நீங்கள் அவங்க சொல்கிறாங்க ஜாதகம் அது இதுன்னு, சரி நீங்கள் சொல்கிற பையனை கல்யாணம் பண்ணிக்கிறோம் சார், நோ இஷ்யூஸ். கல்யாணம் ஆனோடனே வந்துட்டு அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ன்றது இருக்காது. ஏன்னா அந்த பர்சன் யாருன்னே நமக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சிருக்காது. அண்ட் இருந்தாலும் அவங்க கூட நல்லா இருந்தாலும் வந்துட்டு ஒரு வேஷம், இட்ஸ் ஜஸ்ட் வில் பி ஆக்டிங். மூவியில் எப்படி ஆக்ட் பண்ணுறோமோ அந்த மாதிரி ஒரு இல்லைம்மா, ஆக்டிங்கான ஒரு அம்மா எல்லா கல்யாணங்களையுமே வந்து பாசிட்டிவா பாக்குற மாதிரி நீங்க ஏன் எல்லாத்தையுமே நெகட்டிவா பாக்குறீங்க? ஹார்மோன் நீங்க வராது, நெகட்டிவா பாத்தீங்கன்னா உள்ள எல்லாமே பெத்தவனா சரியா நெகட்டிவா வராது, தான் தெரியும். ஒரு ஒருவேளை அது ஸ்டேஜ் வேஷமா இருக்கும். எதனால அவ்வளவு நெகட்டிவா அதை பார்க்கணும்? ஒரு ஸ்டேஜுக்கு மேல நீங்க படிச்சு முடிச்சோடனே அந்த ஏஜ் வரும்பொழுது அந்த திருமணம்ன்றது கட்டாயமான ஒண்ணு. ஏன்னா அந்த வயசுல பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு எல்லாமே கரெக்டா இருக்கும். மம்மி வந்து கான்வென்ட் ஸ்கூல் சார், அப்பா வந்துட்டு திருவண்ணாமலையில் ஒரு நார்மல் ஸ்கூலில் படிச்சவர். ஸோ பார்க்க போனால் அம்மா ஷுட் பி லைக் வெரி வைஸாக இருக்கணும். இந்த வயசில் கல்யாணம் தேவையில்லை, இந்த வயசு ப்ராப்பர் இப்படி தான் இருக்கணும். ஃப்ரம் த சைல்டுஹுட் ரைஸ் பண்ணதுலேருந்து எல்லாமே வந்துட்டு லைக் இந்த வயசில் இப்படி தான் இருக்கும், இந்த வயசில் இப்படி தான் இருக்கும், எல்லாமே யூ ஹேட் பீன் வித் மீ. அப்பா எல்லாம் பார்த்தா ஷார்ட் ஃப்ராக் போட விட மாட்டார், ஜீன் போட விட மாட்டார். பட் ஆனால் ஆஸ் டே பாஸ் ஆன் அப்பா வெளியே போய் நிறைய பேரை பார்க்க ஸ்டார்ட் பண்ணோன்னே ஊர்லேருந்து வந்து பெங்களூரில் செட்டில் ஆன டேடி டுடே அலவுஸ் மீ டு வேர் அ ஷார்ட் ட்ரெஸ், அலவுஸ் மீ டு கோ அவுட் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பையனை வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு வந்து உட்கார வச்சு பேசினா எங்கள் அப்பாவுக்கு என் மேலே நம்பிக்கை இருக்குது, என் பொண்ணு தப்பான வழியில் போக மாட்டான் அப்படின்னு. ஸோ அந்த மாற்றம் அப்பா கிட்ட வரும்போது உங்ககிட்ட ஏன் அந்த மாற்றம் ஸ்டாப் ஆயிடுச்சுன்றது மை கொஸ்டின் சார். அவங்க கொஸ்டின் என்னன்னா, அப்பாவுக்கு வந்து உலகம் எதுன்னா பொண்ணு மட்டும்தான், அம்மாவுக்கு எதுனா பொண்ணை தவிர மற்ற உலகம் மொத்தமும் முக்கியம். பொண்ணை பற்றி நினைக்குதுன்னு அது ஒன்று. அதான் காரணம். இன்னொன்று, அம்மாக்கு இப்போ இவ்வளோ பேசுகிறாங்கல்ல சார், நேற்று வரதுக்கு முன்னாடி மா போகலாமா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது மகன், நான் வரமாட்டேன், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. டுடே எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது, ஷீ இஸ் டாக்கிங் டு மீ லைக் திஸ் அப்படின்னும் போதே வந்துட்டு ஐ ஹாவ் டு கிவ் அ பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் சார். ஐ லவ் யூ மா. ஐ டு லவ் யூ. நீங்கள் வந்து இப்போ உங்கள் பொண்ணு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கல்ல, அதுக்கு வந்து சொந்த ஜாதியில் இருக்கணும், சொந்த மதத்தில் இருக்கணும் அப்படின்னு ஏதாவது கண்டிஷன்ஸ் வச்சுருக்கீங்களா? சார் அந்த மாதிரி எல்லாம் இல்லைங்க. நான் வந்துட்டு போர்டிங்கில் வளர்ந்ததுனால நான் எல்லா ஜனங்க கூட மிங்கிள் பண்ணி தான் வளர்ந்துருக்குறாங்க. ஹிந்துஸ் இருக்குவாங்க, முஸ்லீம்ஸ் இருக்குவாங்க, கிறிஸ்டியன்ஸ் இருக்குவாங்க. அதனால எனக்கு அதை பற்றி எதுவும் பிரச்சனை இல்லைங்க. டோட்டலாக அதை நல்லா பார்த்துக்கணும். எனக்கு வந்து எங்கள் அப்பா மாதிரி ஒரு பையன் வேணும் சார். மம்மி டாடி இது கூட வந்து இன்டர் காஸ்ட் மேரேஜ் தான். அப்பா வந்து உலகத்தில் அம்மா மாதிரி பொண்ணு வேணும்னு நினச்ச பையனும் அப்பா மாதிரி பையன் வேணும்னு நினச்ச பொண்ணுக்கும் ஆள் கிடைச்சதே கிடையாது. பட் ஆனால் எனக்கு எங்கள் அப்பா மாதிரி அது வந்து விருப்பம். அதை ஒரு அளவுகோலாக வச்சோம்னா அந்த அளவுக்கு யாருமே எட்ட முடியாது. திருமண பேச்சு எடுத்தா உங்கள் பொண்ணு ரியாக்ஷன் என்னவா இருக்குது? அவங்க வந்து திருமணம் நீங்களாம் திருமணம் பண்ணி என்ன சாதிச்சிங்கன்னு கேட்குறாங்க சார். இப்போ நான் வந்து எம்பிபிஎஸ் தான் பண்ணணும் அப்படின்றேன். அப்போ அந்த டைமில் வந்து என்னை வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, நீ இந்த காலேஜ் போடு, இந்த டிகிரி பண்ணு அப்படின்னு. அது படிக்கும் போது நம்மளுக்கு தான் அதோடைய கஷ்டம் தெரியும், எப்படி படிக்கிறோம் அப்படின்றது. படிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது. அது வந்து டிஃபிகல்ட்டும் இருக்கும், ஈஸியும் இருக்கும், எல்லாமே மேனேஜ் பண்ணி தான் படிக்கணும். இப்போ எனக்கு வந்து எம்பிபிஎஸ் ஆகணுன்றது ஒரு ஆசை. இப்போ அதை படிக்காத, நீ இந்த டிகிரி தான் போடு, அந்த டிகிரி தான் போடணும் அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி படிக்க வச்சு அவங்க கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, இப்போ நீங்கள் எப்போ கல்யாணம் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? உங்கள் மனசில் என்ன தெரியும்? சார் ஆஃப்டர் ஒரு 25க்கு மேலே. ஓகே, 25க்கு மேலேனா நம்ம வந்து அப்போ தான் எம்பிபிஎஸ்ஸே முடிச்சிருப்போம். ஆமாங்க அதுக்கப்புறம் எம்எஸ் வேறு பண்ணணும். எனக்கு வந்து பேசிக் முடிச்சா கூட போதும். ஓகே, எம்பிபிஎஸ் முடிச்சா போதும். ஓகே ஓகே, 25 வயசு கல்யாணம் பண்ணிக்க தயார் தான். ஆமாங்க சார். அப்புறம் எப்போ அப்பா அம்மா செட்டில் பண்ணுறதுலாம் 4 வருஷம் வேலை செய்யுமே, அதுக்கு ஒரு 4 வருஷம் வச்சுருக்கோமே. அதாவது அந்த டைமில் அவங்களுக்கு ஓகேன்னா ஓகே, பட் அவங்களுக்கு வேண்டாம் அப்படின்னாங்கன்னா விட்டுருவேன். ஓகே, ஆனால் இப்போ வேண்டாம். இப்போ வேண்டாம். இப்போ அவங்க சொல்கிறாங்க இவங்க இதில் பார்த்தா கல்யாணம் பண்ணணுன்றாங்க. மேரேஜ் பண்ணுறது பெருசு இல்லை, அவங்க லைஃபு முதல்ல அவங்களுக்கு பின்னால் எப்படி இருக்கணுன்றது தான் பொண்ணுங்க பார்க்குறாங்க இல்லையா. அதனால் வேண்டி முதல்ல அவங்களுடைய படிப்பு முக்கியம், அப்புறம் தான் சார் மேரேஜ். அது இல்லைன்னு சொல்ல, அந்தந்த ஏஜுக்கு ஓகே ஆகணும் சார். ஆனால் எங்கள் அம்மா வந்து நான் சின்ன வயசாக இருக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, இல்லைம்மா எல்லாரும் சொல்லுவாங்க, ஃபேமிலியே சொல்லும், அப்பாவே சொல்லுவார், ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் படி அப்படிலாம் சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ரீசெண்டாக வந்து ஒரு 4 days முன்னாடி வீட்டுக்கு ரிலேட்டிவ்ஸ் வந்திருந்தாங்க. ஏண்டா ரிலேட்டிவ்ஸ் வந்தாங்கன்னு ஃபஸ்ட்டு டைம் சார், சத்தியமாக சொல்லணும்னா ஃபஸ்ட்டு டைம் வந்துடாதீங்க. நான் வந்து சொல்லிட்டேன் அவங்கக்கிட்ட, மேரேஜ்க்கு நான் வரமாட்டேன், அவங்க
பத்திரிக்கை வைக்க வந்தவங்க பத்திரிக்கை வச்சுட்டு போனால் பரவாயில்ல. என்ன தெரியுமா சார் சொன்னாங்க? வயசு பொண்ணை வீட்டில் வச்சிருக்காதீங்க, ஆபத்து அப்படின்னாங்க. டைனிங் ஹாலில் உட்காந்துக்கின்னு எல்லாம் ஜாலியாக சிரிச்சிட்டு இருக்காங்க என்னை பற்றி பேசி. எனக்கு கோவம் வந்துச்சு. என்னடா பெண் தானே, பெண் சாஃப்டாக இருப்பான்னு நினச்சிக்காதீங்க, நான் ரக்கடான ஆளு, நான் முறைச்சிக்கிட்டே இருந்தேன். அதுக்காக நான் ஒரு விருந்தாளி வந்து சொல்கிறாங்கன்னா நான் கேட்டுக்க தான் முடியும். அவங்கள என் பொண்ணை பற்றி பேசாதீங்க, நீங்கள் வெளியே போனா நான் சொல்ல முடியும். சொல்லுங்க பாப்போம். சார் ஊர்லலாம் போய் சண்டை போடுறவங்க அதே பொண்ணுக்கு. ஆமாம் சார், எங்கள் அம்மா கொஞ்சம் ரக்கெட் தான். ஊர்லலாம் சண்டை போடுறவங்க சார். ரக்கெட் அம்மா பெத்த ரக்கெட் பொண்ணா நீங்க? ரக்கெட்டுன்னு சொல்ல முடியாது சார், கொஞ்சம் ரக்கெட்டானா. ஊர்லலாம் சண்டை போடுறாங்க சார். ஆனால் நான் வந்து அவங்களோட பொண்ணு. நான் என்ன வந்து ஒருத்தவங்க சொல்கிறாங்க, வீட்டில் பொம்பளை பிள்ளைய வச்சுக்காத, கல்யாணம் பண்ணி கொடுத்துரு, பையன் மேலே இருக்காங்க. மேரேஜ் பண்ணி அனுப்பல நீங்க. ஆனால் என்ன சொன்னீங்க? ரீசெண்ட் டேஸாக சொல்கிறாங்க கல்யாணம் பண்ணிட்டு கூட படிக்கலாம்னு நினைக்கிறேம்மா. அப்படிலாம் இல்லை சார். படிப்புன்றது எப்போ வேணாலும் படிக்கலான்றது இந்த காலத்து இது. நான் இல்லைன்னு சொல்லலை. ஒரு விருந்தாளி வந்து சொல்கிறாங்கன்னா சரிம்மா பார்க்குறோம், வரோம், வந்தால் முடிக்கிறோம், அப்படி தான் நாங்கள் சொல்ல முடியும். உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வந்து பேசுகிறீங்கன்னு நான் வர விருந்தாளியை பேச முடியாது இல்லையா சார்? எங்கள் பொண்ணு கல்யாணம்னா 5 கண்டிஷன் போடுதுங்க சார். சொந்த வீடு இருக்கணும், பையன் ஹைட்டாக இருக்கணும், ஒயிட்டாக இருக்கணும், 80,000க்கு மேலே சம்பளம் இருக்கணும், சென்னையில் சொந்த வீடு இருக்கணும், இப்படிலாம் கண்டிஷன் போட்டால் 25 3 தானே வந்திருக்கு சார். 3 தான் இருக்கு. இல்லை, எங்கள் 5 கண்டிஷன் சொன்னீங்களா? 5 என்னம்மா கண்டிஷனு? இந்த கண்டிஷன்லாம் அவங்க போட்டாங்களா இல்லை நான் போட்டேனான்னு கேளுங்க சார். இது வரைக்கும் ஒரு 40-50 அலைன்ஸ் பார்த்துருப்பாங்க. அதில் 30 ரிஜெக்ட் பண்ணதே அவங்க தான். ஒரு 10 தான் என்கிட்ட காட்டுவாங்க, இது பிடிச்சிருக்கா பாரு அப்படின்னு. அந்த 10 நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிருக்கீங்க. எனக்கு வர மருமவா கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கே போகக்கூடாது, அந்த மாதிரிலாம் கண்டிஷன் போட்டால் எப்படி சார் கல்யாணம் பண்ணிக்க முடியும்? சார் அப்படிதான் சார் சொல்கிறா. எந்த மாப்பிள்ளையும் கருப்பாக இருக்கான், குள்ளமாக இருக்கான், உயரமாக இருக்கான், கருப்பாக இருக்கான், குள்ளமாக இருக்கான், கட்டையாக இப்படி 50 வரம் தள்ளி தள்ளி கல்யாணம் 25 வயசு ஆகுது, ஒரு மாப்பிள்ளையும் பிடிக்கலன்ற சார். உனக்கு யாராவது பிடிச்சிருந்தா சொல்லுன்னா அதுவும் பிடிக்கல, நான் உங்கூடவே இருக்கேன், நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறேன் சார். ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கா, பிஎஸ்சி எம்எஸ்சி முடிச்சிருக்கா. நான் மாப்பிள்ளை தேட நிறைய வரன் வருது, ஒன்று கூட பிடிக்கல. அப்படி இன்னைக்கு கூட 2 வரன் வந்திருக்கு சார். எங்கள் அம்மா இதையெல்லாம் கற்றுக்க சொல்கிறாங்க கல்யாணத்துக்காக அப்படின்னு எதை சொல்லுவீங்க? எனக்கு வந்து தலை பின்ன தெரியாது ஆக்சுவலி. அதை வந்து எங்கள் அம்மா சொல்லிகிட்டே இருப்பாங்க, நீ கல்யாணம் முடிஞ்சு போன வீட்டில் உனக்கு யார் தலை பின்னி விடுவா, அதை கற்றுக்கோன்னுவாங்க. நான் கற்றுக்கிட்டு என்னால் அது ட்ரை பண்ணுறேன், வரமாட்டிக்கு. எனக்கு ஆக்சுவலி saree கட்ட தெரியாது. ஆனால் எங்கள் அம்மா வந்து அடிக்கடி saree கட்ட கற்றுக்கோ, அப்போ தான் வந்து உனக்கு இப்போ ஏதாச்சும் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி இன்னொரு வீட்டுக்கு போகும்போது ஃபங்க்ஷன்லாம் அடிக்கடி வரும். ஸோ அப்போ வந்து saree கட்ட தெரிலன்னு இது பண்ணால் அப்போ வந்து ஒரு அம்மாவாக என்ன ஜட்ஜ் பண்ணுவாங்க அப்படின்றதுக்காக saree கட்ட கற்றுக்க சொல்லி அடிக்கடி சொல்லிட்டே இருக்காங்க. என்னைய குறை சொல்லுவாங்க, அதனால சாரி கிட்ட கற்றுக்கணும். ஆமாம், ஒரு அம்மாவோட வளர்ப்புன்றது அந்த பொண்ணு எவ்வளோ அந்த குடும்பத்தை இது பண்ணுறா அப்படின்றத பொறுத்து இருக்குது. ஸோ அதனால் சாரி கூட கட்ட தெரியலையா அப்படின்னு கேட்டுருவாங்கன்றதுக்காக சாரி நல்லா கட்ட கற்றுக்கோ, இந்த எல்லா வீட்டு வேலையதையும் சாரியும் ரொம்ப முக்கியம், ஸோ அதையும் கற்றுக்கோ அப்படின்னு அடிக்கடி சொல்லிட்டே இருக்காங்க. சிரிக்க கற்றுக்க சொல்லுவாங்க சார். பொண்ணு மாதிரி சிரிக்கணும். பொண்ணுன்னா எப்படின்னு சார் நடிப்பாங்க? நான் நடிக்கிறது பொண்ணு மாதிரி இல்லையா? ஒரு பொண்ணு மாதிரி நடக்கணுமா? பொண்ணு மாதிரி அடுக்க ஒடக்கமாக உக்காரணுமா? பொண்ணு மாதிரி சாப்பிடணுமா? பொண்ணு பையன் என்ன சார் டிஃப்ரென்ஸ் இருக்கு? சிரிக்கிறது எப்படி சொல்லி கொடுப்பாங்க? சிரிக்கிறதுல வந்துட்டு அடக்கமாக சிரிக்கணும், ஜோராக சிரிக்கக்கூடாது. பொண்ணுனா அடக்கமாக சிரிக்கணும். இது இவங்களுக்கு இவங்க அம்மா சொல்லி தந்திருக்கிறது. என்னோட பாட்டி தான் என்னை வளர்த்துந்த சார். வீட்டை பெருக்குவேன், நீ எல்லாம் எங்கே போய் வாழ போகிற, 2 நாளில் உன் புருஷன் உன்னை வீட்டுக்கு அமுச்சிருவான், ஏன்னா உனக்கு பெருக்க தெரியல. ஸோ எனக்கு எல்லாமே தெரியாது தெரியாது தெரியாது. எனக்கு நடக்க தெரியாது, சாப்பிட தெரியாது, சிரிக்க கூட தெரியாது. தெரியாதவங்களுக்கு எதுக்கு கல்யாணம்? வேணாமே, உங்கள் கூடவே இருக்கிற நீங்களே செய்யுங்களேன். கரெக்ட் இல்லையா சார்? எங்கள் வீட்டில் வந்து நான் மோஸ்ட் ஆஃப் த ஒர்க் எல்லாமே நான் பண்ணுவேன். வீடு பெருக்கிறது, வீடு துடைக்கிறது, பாத்திரம் கழுவுறது. சமையல் மட்டும் 4 குழம்பு தெரியும். இந்த 4 குழம்பு நான் செய்வேன். சாம்பார், ரசம், காரக்குழம்பு, அதுக்கப்புறம் வந்து தயிர் சாதம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு சமையல். இது வரைக்கும் போதும் தானே சார். ஆனால் எங்கள் அம்மா இந்த ஒரு குழம்புக்கும் ஒரு தடவை ஒரு குறை சொல்லுவாங்க சார். என்ன சொல்லுவாங்க? சாம்பாரில் உப்பு போடலை, தக்காளி போடலை, சாம்பாரில் வெந்தயம் போடலை. எனக்கு என்னென்ன பிடிக்குமோ எனக்கு அது மட்டும் சமைக்க தெரியும். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நீ உனக்கு பிடிச்சதை மட்டும் நீ சமைக்க கற்றுட்டா நாளைக்கு உன் புருஷனுக்கு வேறு பிடிக்கும்னா நீ அதை கற்றுக்கணும் தானே. நான் எனக்கு பிடிச்சதை என் புருஷனுக்கு போட்டுக்கிறேன், போதும் தானே சார். எனக்கு மட்டன் பிடிக்காது, சிக்கன் பிடிக்கும். சிக்கனில் வந்து சிக்கன் சாப்பிட மாட்டேன், சிக்கன் கிரேவி மட்டும் சாப்பிடுவேன். ரொம்ப பிக்கி. குழம்புல போட்டால் சிக்கன் சாப்பிட மாட்டா, மட்டன்னு குழம்புல போட்டால் சாப்பிட மாட்டாங்க, மீன் குழம்புல போட்டால் சாப்பிட. ஆனால் இதெல்லாம் ஃப்ரை பண்ணி கொடுத்தா சாப்பிடுவாங்க. நீங்கள் பொண்ணு சொன்ன ஒரு விஷயத்தை கவனிச்சிங்களா? நான் ஒன்று சமைப்பேன், அதை என் புருஷனுக்கு போடுவேன். ஒவ்வொரு பேரண்ட்டும் வந்து இந்த வேலையை கற்றுக்க அந்த வேலையை கற்றுக்கான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது ஏன் சொல்கிறாங்கன்னா,
ஒவ்வொரு வேலையும் நம்ம கற்றுக்கிறதுக்கு இட் வில் டேக் அ ஸ்பெசிஃபிக் டைம், இவ்வளோ டைம் எடுக்கும். அப்போ அவங்க முன்னாடியே வந்து எல்லாருமே வந்து ஓரளவுக்கு படிச்சுட்டும் வேலை பார்க்குறவங்களும் அந்த ஸ்டேஜில் இருக்காங்க. அப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து அந்த மேரேஜ் தான். அப்போ அந்த மேரேஜ்னு சொல்லும்போது அந்த மைண்ட் செட் வந்து அதை அப்சார்ப் பண்ணிக்குது. அப்சார்ப் பண்ணும்போது மற்ற வேலைங்கள்லாம் வந்து ஓவரால் கற்றுக்கிறதுக்கான அந்த டைமை தான் அந்த பேரண்ட்ஸ் வந்து மதர்ஸ் வந்து பிள்ளைங்க மேலே ஒவ்வொன்றா சொல்கிறாங்க. அதை திணிக்கிறது கிடையாது சார். போகிற இடத்துல அவங்க வந்து அந்த சஃபர் பண்ணக்கூடாது. இன்னொன்று, இப்போ இந்த இடத்துல நம்ம செஞ்சு அந்த கஷ்டமான வேலைங்களை செஞ்சிட்டோம்னா அந்த பதம்லேருந்து அந்த டைம் மேனேஜ்மெண்ட்லேருந்து அதையெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயாராகிடுவோம். அப்போ அங்கே போயிட்டு அங்கே செய்யும்போது அதை டிஃபிகல்ட்டி இல்லாமல் ஃபேஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, என்ன சுச்சுவேஷன்னாலும் அந்த டைம் மேனேஜ்மெண்ட் அது ரொம்ப முக்கியம். ஏன்னா எதை ஃபஸ்ட்டு பண்ணணும், எதை செகண்ட் பண்ணணும், எதை லாஸ்ட் பண்ணணும், அது தெரிஞ்சால் நம்ம ஓரளவுக்கு வந்துடலாம். இன்னொன்று, சூழ்நிலை, நம்ம என்ன மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும், அது என்ன மாதிரி ஒரு சூழ்நிலைனா அதுக்கு என்ன பண்ணணும், அது மைண்ட் ஃபஸ்ட் அப்சர்வ் பண்ணிவிட்டு செஞ்சாலே இருக்கிற எல்லா அப்டக்கல்ஸும் வந்துடும் சார். ஓகே.